இன்னைக்கு நம்ம புது டிசியோட ஃபேஸ் 1 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது புது டிசியோட சாப்டர் 1 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் நோக்கி தான் நகர போகுது. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். புது டிசியூக்கான சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிசி சைட்ல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான கிரியேச்சர் கமாண்டோஸ் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பையே பெற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற சூப்பர்மேன் படத்துக்காக ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிசிக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாப்ரானும் ஆன்லைன்ல புது டிசிக்கான ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க 4 மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கதா அவங்க கொடுத்த அப்டேட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல பேட்மேனை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. பழைய டிசி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அது கண்டிப்பா பேட்மேன் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு ஜேம்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்காம இருக்காருன்னா இது நமக்கே லைட்டா டவுட்டா தான் இருக்கு. பட் எனிவேஸ் பழைய டிசி 2014ல வார்னர் ப்ரூஸ் மூலமா ஏகப்பட்ட டிசி படங்களை அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுல ஏகப்பட்ட படங்களை அவங்க உருவாக்காமையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டிசி அவங்களோட பிளான் மேல கவனத்தை செலுத்தி 2023ல புது டிசியூக்கான சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களோட பிளான்ல எங்கேயுமே பேட்மேனை பத்தி சொல்லல. உண்மையை சொல்லணும்னா டிசின்ற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சு மறுபடியும் எழுந்து நிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். டிசிலேயே எல்லாராலையும் அதிகப்படியான ஃபேன்ஸ் எல்லாம் கவரப்பட்ட ஒரு கேரக்டர்னா அது பேட்மேன் தான். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக பேட்மேனை கவர் பண்ண மாட்டாங்கன்றது சுத்தமா தெரியல. ஆல்ரெடி இவங்க அனௌன்ஸ் பண்ண பிரேவ் அண்ட் தி போல்ட் எந்த ஒரு காஸ்டிங் எந்த ஒரு அப்டேட்டுமே இப்ப வரைக்கும் இல்லாம இருக்கு. மேட் ரீவ்ஸோட தி பேட்மேன் பார்ட் 2 ஆமா வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. மேட் ரீவ்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ரைட்டர்ன்றதுனால படத்துக்கான வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. பேட்மேன் அண்ட் ராபின் டிசி ஸ்டுடியோஸ்ல சூப்பர்மேன் மாதிரியே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கணும். ஆனா இதை தவற விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தி டார்க் நைட் டிசிக்கு ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போ ஆடியன்ஸ் மத்தியில ரைஸ் ஆன பேட்மேன் கேரக்டர் இப்போ வரைக்குமே அந்த கேரக்டர் செம பீக்ல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை டிசி பயன்படுத்த போறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்காம இருக்காங்க. டிசிலேயே 2 மிகப்பெரிய கேரக்டர்ஸ்னா ஒன்னு சூப்பர்மேன் இன்னொன்னு பேட்மேன். சூப்பர்மேனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு படம் வரப்போகுது. அப்போ என் தலைமை பேட்மேனுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. பேட்மேனுக்கு பிரேவ் அண்ட் தி போல்ட் சொல்லிருக்காங்க. அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் கூட டிசி சைட்ல இருந்து இன்னுமே வரல. இவ்வளவு ஏன் பேட்மேன் கேரக்டருக்கு யாரை காஸ்டிங் பண்ண போறோன்றதே இன்னுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ லைட்டா கவலையா தான் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஜேம்ஸ் கன் கைவிட்ற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. ஃபியூச்சர்ல டிசி எதை நோக்கி நகர போகுதுன்றதுமே இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. டிசி ஒரு தனி சோலோ படமா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் லீக் மாதிரியான ஒரு டீம் சூப்பர் ஹீரோஸ் படமா இருக்கட்டும், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட படங்கள் எல்லாத்தையுமே கம்மி பட்ஜெட்ல செம சூப்பரா பண்றதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்கு. இந்த வகையில நம்ம டிசியை பாராட்டி தான் ஆகணும். ஆனா ஜேம்ஸ் கன் அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன சொல்லிருக்காருன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கான பிளான் இருக்கிறதாகவும் அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தோட அவரோட 6 இயர்ஸ் பிளானை முடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கன்னோட 6 இயர்ஸ் பிளான்ல சொல்லப்பட்ட படங்கள் எல்லாமே எதை நோக்கி நகர போகுதுன்றதுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாஃப்ரானும் இதை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டுட்டாங்களோன்ற ஒரு பயத்தையுமே ஃபேன்ஸ் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இதை பத்தி யோசிச்சு வெளியே தெரியாம பிளான் பண்ணிட்டு இருக்காரா? ஒருவேளை ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாஃப்ரானும் இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். சப்போஸ் இவங்க இதை பத்திலாம் யோசிக்காம புது டிசியூக்கான 6 இயர்ஸ் பிளான போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இதை பத்திலாம் கிளியரா யோசிச்சு வெளியே யாருக்கும் தெரியாம டிசியை வச்சு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிசியோடவும் டிசி ஃபேன்ஸோடவும் கடைசி நம்பிக்கை ஜேம்ஸ் கன் மட்டும் தான். பல தோல்விகளை சந்திச்சு கடலோட ஆழத்துல மூழ்கி கிடக்கிற டிசியை ஜேம்ஸ் கன் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக ஒரு சில தவறுகளும் குறைகளும் இருக்கிறது சகஜம் தான். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான அபிஷியல் டீசருமே மக்கள் கிட்ட இருந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதிகப்படியான வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து சூப்பர்மேன் படத்துக்கான இன்னொரு ட்ரைலரும் கூடிய சீக்கிரம் வந்துருன்றதையும் ஜேம்ஸ் கன் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான டீசரை ஆன்லைன்ல பட்டி தொட்டி எல்லாம் பரவி எங்கோ கொண்டு போயிடுச்சு. இதுல ட்ரைலர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டிசி ஃபேன்ஸுக்கு சூப்பர்மேன் படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஜஸ்டிஸ் லீக் டீம் மறுபடியும் வருவாங்களா மாட்டாங்களான்றது தான். இதை பத்தி ஜேம்ஸ் கன் கிட்ட கேட்கும்போது ஜஸ்டிஸ் லீக் இல்லனா ஜஸ்டிஸ் சொசைட்டி இது மாதிரியான ஒரு டீம் வருவாங்களா மாட்டாங்களான்னு ஜேம்ஸ் கன் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்காம ஆடியன்ஸ் நீட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். இந்த கேள்விக்கு ஜேம்ஸ் கன் சொன்ன பதில் டிசி யூனிவர்ஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை உருவாக்கணும்ன்ற ஒரு பிளான் எங்க கிட்ட இருக்கு. நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த பிளானை நடத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கனோட இந்த பிளான்ல ஜஸ்டிஸ் லீக் டீம் வரப்போறாங்களா இல்ல ஜஸ்டிஸ் சொசைட்டி வரப்போறாங்களா, 2 டீமும் சேர்ந்து வரப்போறாங்களா இல்ல ஜேம்ஸ் கன் ஒரு புது சூப்பர் ஹீரோஸ் டீமை பில்ட் பண்ண போறாரான்றது ஜேம்ஸ் கனுக்கு தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்த டிசியூவோட அப்டேட்ஸ்ல நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.